டூடு டிவி. இன்னைக்கும் ஆம்புலன்ஸ்ல ஒரு பிணம் வந்திருந்தது. சில நாட்களாக நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த சம்பவத்தினால டாக்டரும் இன்ஸ்பெக்டரும் ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்க. ஆம்புலன்ஸ் வந்து நின்றுச்சு. ஒரு கான்ஸ்டபிள் டாக்டர் கிட்ட சொன்னாரு, டாக்டர், சதுப்பு நிலம் மறுபடியும் ஒருத்தனை கொண்டுருச்சு. என்ன சொல்ற? ஆமாம் டாக்டர், ஏன்னா அந்த பணம் அந்த சதுப்பு நிலத்தோட பக்கத்தில் தான் கிடச்சிச்சு. என்ன, அதே இடத்துல இன்னொரு பணமா? சரி, அந்த பணத்தை எடுத்துட்டு வாங்க. அப்படியே இன்ஸ்பெக்டரை கூப்பிடு. அந்த பிணத்தை எடுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் இன்ஸ்பெக்டரும் அந்த இடத்துக்கு வந்தாரு. இந்த பணம் எப்படி கிடைச்சது? எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அவன் ஃபோன் பண்ணி என்னோட காரு சதுப்பு நிலத்தில் மாட்டிக்கிச்சு, என்னை காப்பாத்துங்கன்னு சொன்னான். நான் அவனை காப்பாற்ற போனேன். அப்போதான் இந்த பணம் கிடைச்சிச்சு. டாக்டர் கொஞ்ச நேரம் அந்த பிணத்தையே பார்த்தாரு. அப்புறம் அங்க கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் ஒரு பணம் கிடைச்சிச்சு. இது 2வது பணம். என்ன இது? அந்த பணத்தோட காயம் மாதிரியே இருக்கே. இந்த மாதிரி காயத்தை தான் அந்த பணத்து மேல நான் பார்த்தேன். என்ன? இதுல என்னவோ இருக்கு, ஆனா என்னன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதை நாம கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். ஆமா, கண்டுபிடிக்கணும். ஏன்னா 2 பணம் ஒரே இடத்துல ஒரே மாதிரி கிடைச்சிருக்கு. இதுக்கு ஏதோ காரணம் இருக்கு. அந்த காயங்கள். இது என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அன்னைக்கு நைட்டு இன்ஸ்பெக்டரும் அந்த சதுப்பு நிலத்துக்கு போனாரு. அடச்ச, இந்த கார் இங்க தான் நிக்கணுமா? மெக்கானிக் வருவானா தெரியலையே. இன்ஸ்பெக்டர் மெக்கானிக்கு கால் பண்ணாரு. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவருடைய பார்வை அந்த சதுப்பு நிலத்து மேல போச்சு. அதை பார்த்து இன்ஸ்பெக்டர் பயந்துட்டாரு. ஆனா அங்க சேரே இருக்கல. என்ன இது? இங்க நிலம் இருக்கு. இதுக்கு முன்னாடி சதுப்பு நிலம் இருந்துச்சு. இங்கதான் நான் பணத்தை எடுத்துட்டு போனேன். இன்ஸ்பெக்டர் ஒரு கல்லை எடுத்தாரு. அப்புறம் அந்த இடத்துல வீசினாரு. உடனே அங்க சேர் உருவாச்சு. அந்த கல் சேருக்குள்ள போயிடுச்சு. மறுபடியும் அங்க நிலமா மாறுச்சு. அட, என்ன இது? கல்லு சதுப்புக்குள்ள போயிருச்சு. ஆனா இப்போ மண் ரோடு மாதிரி தான் இருக்கு. சேருங்க போச்சு. மெக்கானிக் வந்ததுக்கு அப்புறம் வண்டி சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் நேரா அங்கிருந்து டாக்டரை பார்க்க போனாரு. இன்ஸ்பெக்டர் நடந்த எல்லாத்தையும் டாக்டர் கிட்ட சொன்னாரு. நீ எடுத்து வந்த அந்த பணமோ இப்போ காணல. இதுக்கு பின்னாடி ஏதோ மர்மம் இருக்கு. என்னவா இருக்கும்? இன்ஸ்பெக்டர் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. அதனால சில நாட்கள் வரைக்கும் அவரு அந்த சேர் இருந்த இடத்துக்கு போனாரு. ஒரு கான்ஸ்டபிளும் அவர் கூட போனாரு. அப்போ திடீர்னு ஒரு நாள் இன்ஸ்பெக்டருக்கு அங்க ஒரு பெரிய பல்லு கிடைச்சது. எவ்வளோ பெரிய பல்லு? இது யாரோடது? ஐயோ சார், இது பார்க்கறதுக்கு ஏதோ பயங்கரமான விலங்கோடது போல. விலங்கா? இது என்னன்னு நாம கண்டுபிடிக்கணும். இதை ரிசர்ச்சுக்கு அனுப்புங்க. இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் அங்கிருந்து கிளம்ப இருந்தாங்க. அப்போ இன்ஸ்பெக்டரோட பார்வை தூரத்துல இருந்த ஒருத்தர் மேல விழுந்துச்சு. யாரோ அங்க இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். சாமி, நீங்க இங்க? இந்த காட்டு பகுதி ரொம்ப ஆபத்தானது. எனக்கு ஆபத்தா? எங்களுக்கு இங்க ஒரு பெரிய பல்லு கிடைச்சிருக்கு. அதை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய விலங்கோடு மாதிரியே இருக்கு. இங்கிருந்து போயிருங்க. சரி, நான் போறேன். ஆனா என்னை பத்தி கவலைப்படாத. என்ன யாராலையும் தொட முடியாது. இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. எனக்கு ஏதோ விசித்திரமா இருக்கு. சார், என்ன சார்? மறுபடியும் அந்த சாமியாரை பார்க்கலாம். அவங்க 2 பேரும் மறுபடியும் அதே இடத்துக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒளிஞ்சிருந்து அதை பார்த்தாங்க. அங்க சாமியார் உட்கார்ந்திருந்தாரு. பேய் அங்க வந்துச்சு. இன்ஸ்பெக்டர் எதை நினைச்சு சந்தேகப்பட்டாரோ அதே தான் நடந்திருந்துச்சு. ஆனா அவருடைய சந்தேகத்துக்கும் மேல ஒண்ணு இருந்துச்சு. சாமி, இது யாரு? இங்க என்ன பண்றாங்க? உங்ககிட்ட எப்படி?
அவ ரொம்ப ஆபத்தானவன். அவ என்னோட உயிரை காப்பாத்துனா, அதனால தான் நான் உதவி பண்றேன். என்ன உதவி? அவ என்ன கேட்டாலும் அதை நான் பண்ணுவேன். வேட்டையாடவும் உதவி பண்ணுவேன். சதுப்பு நிலத்தை பத்தி சொல்லுங்க. அது சதுப்பு நிலம் இல்ல, அது ஒரு வலை. ஜனங்களை பிடிக்க அந்த சைத்தான் பண்ணது. அந்த சைத்தான் கொல்லணும்னா இந்த சதுப்பு நிலத்தை உருவாக்குவான். அந்த வேட்டை சதுப்பு நிலத்துல முழுகும் போது சைத்தான் அவனை அழிச்சிருவான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதுல ஒரு கார் விழுந்துச்சு. அத ஓட்டுனவ சைத்தானுக்கு உணவா மாறிட்டான். கூட வந்தவ பொழைச்சிக்கிட்டான். ஏன்னா சைத்தான் ஒரு தடவை ஒருத்தனை மட்டும்தான் கொல்லும். அதுக்கப்புறம் நீங்க வந்து அவனை தூக்கிட்டு போனீங்க, இல்லனா அவனையும் அந்த சைத்தான் சாப்பிட்டுருக்கும். சைத்தானோட பசி ஆறுச்சுன்னா அது சாமானியமா இருக்கும். எப்போ அந்த சைத்தானுக்கு பசி எடுக்குதோ பாதைய சதுப்பு நிலமா மாத்தும். கொன்ன பிறகு அங்கேயே அந்த பணத்தை விட்டுடும். இப்படிதான் உங்களுக்கு பணம் கிடைக்குது. அந்த சைத்தான் ஒளிச்சு வச்ச அந்த பணம் காணாம போனதுனால தான் அந்த சைத்தான் என்கிட்ட வந்து அந்த பணம் எங்கன்னு கேட்டுச்சு. நான் அதுக்கு நீங்க அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னு சொன்னேன். சைத்தான் வந்து பணத்தை எடுத்துட்டு போச்சு. ரொம்ப நாட்களா இப்படிதான் நடக்குது. இதையெல்லாம் நாம தடுக்கவே முடியாதா? இல்ல, இதுக்கு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த பேய்க்கு பசிக்கும் போது மட்டும்தான் அந்த சதுப்பு நிலத்தை உருவாக்கும். அந்த சைத்தானுக்கு சம்மந்தம் இருக்கிற ஏதாச்சும் கிடைச்சுன்னா அப்போ பார்க்கலாம். நம்ம கிட்ட அந்த பல்லு கிடைச்சதுல அதை வச்சு. சார், சொல்ல மறந்துட்டேன். அந்த பல்லோட ரிப்போர்ட் வந்துருச்சு. சாமி, எங்களுக்கு இந்த பல்லு கிடைச்சிருக்கு. இது சைத்தானோடதா? கண்டிப்பா. நம்மளோட வேலை சுலபமாயிரும். ஆனா இதை வச்சு என்ன பண்றது? இதை வச்சு அந்த சைத்தானை நம்மளோட வலையில விழ வைக்கலாம். ஆனா எப்படி? என் கூடவா, நான் சொல்றேன். இன்ஸ்பெக்டர் அப்புறம் கான்ஸ்டபிள் 2 பேரும் சேர்ந்து சாமியார் கூட ஒரு ஹோமகுண்டத்துக்கிட்ட போனாங்க. அந்த பல்ல பார்த்ததும் சாமியார் யோசிக்க ஆரம்பிச்சாரு, என்ன செய்யலாம் அப்படின்னு. நான் இந்த பூஜையை முடிக்க போறேன். நீங்க 2 பேருமே ஜாக்கிரதையா இருங்க. என்ன வேணாலும் இங்க நடக்கலாம். அது இந்த உலகத்துல எப்பவுமே நடந்திருக்காது. புரியுது சாமி, தயாரா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சாமியார் அவருடைய முழு சக்தியையும் உபயோகிச்சு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஓம் சிம சிம கோம சோம சிம சாமுண்டாயே விச்மஹி. ஓம் ஸ்ரீம் க்ரீம் ப்ரீம் சாமுண்டாயே விச்மஹி. ஓம். நைட்டு ரொம்ப இருட்டா இருந்துச்சு. அந்த பூனையோட கண்ணு மாதிரியே இருந்துச்சு. திடீர்னு சாமியாருக்கு அந்த புதைக்குழி தெரிஞ்சது. சாமியார் அந்த பூனையோட கழுத்தை இருந்த அந்த பல்ல பிடிச்சு மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் பூனைய அந்த புதைக்குழிக்குள்ள விட்டுட்டாரு. பேய் அந்த புதைக்குழியில இருந்து வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பூனைய அதோட இரையா நினைச்சு அதை பிடிச்சு சாப்பிட்டு முடிச்சது. அதுக்கப்புறம் அது புதைக்குழிக்குள்ள போக ஆரம்பிச்சது. சாமியார் மந்திரத்தை வேகமா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஓம் சிம சிம ஷாம சிம சிம சாமுண்டாயே விச்மஹி. ஓம் சிம சிம க்ஷேம சிம சிம சாமுண்டாயே விச்மஹி. ஓம் சிம சிம ஷேம ஷேம சிம சாமுண்டாயே விச்மஹி. அதுக்கப்புறம் அந்த பேயும் அந்த பேயோட தொல்லைகளும் நிரந்தரமா முடிஞ்சு போயிடுச்சு.
ஜெய்கிஷன் மாத்திரை போலீஸ்ல ஒரு பெரிய ஆபீஸரா இருந்தாரு. 2 மாசத்துக்கு முன்னாடி தான் ரிட்டையர்ட் ஆனாரு. இப்போ அவருடைய செல்ல பொண்ணு டீனா கூட லொனாவ்லால ஒரு பங்களால வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் பேரு ஸ்ரவன். அவன் சிட்டியில படிச்சிட்டு இருந்தான். ஒரு நாள் ஜெய்கிஷன் கார்ல அவருடைய வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாரு. அப்போ ஹைவேல அவர் ஒரு ஆளை பார்த்தாரு. அவன் கையில ஒரு ஊஞ்சல் இருந்துச்சு. ஜெய்கிஷன் காரை விட்டு இறங்கி அவன் கிட்ட வந்தாரு. அந்த ஆளு பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருந்தான். என்னப்பா இந்த ராத்திரில என்ன பண்ற? ஊஞ்சல் விற்கிறேன் சார். ஒன்று தான் இருக்கு, வேணுமா? சரி காட்டு பார்க்கலாம். ஜெய்கிஷன் ஊஞ்சலை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு. அவர் வரத பார்த்து டீனா வெளியே வந்தா. அவர் கையில இருந்த ஊஞ்சலை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஹை அப்பா, ஊஞ்சலா? பெரிய வீடு வாங்கியாச்சு, ஆனா ஒரு ஊஞ்சல் மட்டும் இல்லைன்னு வருத்தப்பட்டேன். இப்போ அதுவும் சரியாயிடுச்சு. இதை நாம காலையில ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சரிப்பா, வாங்க, சாப்பாடு ரெடியா இருக்கு. சாப்பிட்டுட்டு அப்பாவும் பொண்ணு தூங்க போயிட்டாங்க. காலையில ஆனதும் ஜெய்கிஷன் ஊஞ்சல்ல உட்காந்துக்கிட்டு பேப்பர் படிச்சுட்டு இருந்தாரு. அப்போ அங்க ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தாரு. அட போஸ்ல, வாங்க. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன்ப்பா. ஆனா உனக்கு அந்த மாயா ரேப் அண்ட் மர்டர் கேஸ் கொடுத்து உனக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாம பண்ணிட்டாங்களே. பேசிக்கிட்டே 2 பேரும் உள்ள வந்தாங்க. அவங்க உள்ள வந்ததும் பெரிய ஊஞ்சல் தானாவே ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அதோட கர் கர் அப்படிங்கிற சவுண்டு கேட்கவே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. உள்ள சோஃபால உட்காந்து 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. மாயா மட்டும் இல்லை, அவங்களோட அப்பாவையும் கொன்னுட்டாங்க. நானும் படிச்சேன். அப்போ அங்க டீனா வந்தா. ஹாய் டீனா, நல்லா இருக்கியாமா? நான் நல்லா இருக்கேன் அங்கிள். ஆனா இன்னைக்கு நைட்டு நீங்க இங்க சாப்பிடலனா எதுவுமே நல்லா இருக்காது. அடட, அப்படியெல்லாம் இல்லைம்மா. இனிமே தினமும் நம்ம வீட்டுக்கு நான் வரேன், சரியா? இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நான் எங்கேயோ போக மாட்டேன். உண்மையா அங்கிள்? ஆமா, உண்மையத்தான் சொல்றேன். வேணா அப்பா கிட்ட கேளு. சரி விடுங்க, நீங்க எப்பவும் இப்படிதான் சொல்லுவீங்க, ஆனா வேலை வந்துருச்சுன்னா ஓடிடுவீங்க. ஆமா ஆமா, நீ சொல்றது சரிதான். சார், ஷவன் எப்படி இருக்கான்? எங்க இருக்கான் அவன்? பூனேல இருக்கான். இன்ஜினியரிங் பண்றான். நாளைக்கு வரான். நல்லதா போச்சு. அவனை நாளைக்கு மீட் பண்ணலாம். அவனை பார்த்து ரொம்ப நாளாச்சு. அவங்க இப்படியே பேசிட்டே இருந்தாங்க. அப்போ டீனா ஜன்னல் வழியா போய் கார்டன் பக்கம் பார்த்தா. அங்க அந்த ஊஞ்சல் தானாவே ஆடிக்கிட்டு இருந்துச்சு. டீனா ஜன்னல் வழியா ஊஞ்சலையே பார்த்துட்டு இருந்தா. சரி சார், நான் கிளம்புறேன். போயிட்டு வரேம்மா. ஆனா டீனாவோட கவனம் அந்த ஊஞ்சல் மேலேயே இருந்துச்சு. நடுராத்திரியிலே டீனாவோட ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சது. ஜெய்கிஷன் அவருடைய ரூம்ல தூங்கிட்டு இருந்தாரு. ரிதேஷ், அப்பா தூங்கிட்டாரு. நீ சீக்கிரம் வா, நான் கார்டன்ல வெயிட் பண்றேன். கார்டன்ல ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருந்துச்சு. டீனா ஊஞ்சல் பக்கத்துல போனா. அவ அந்த ஊஞ்சல்ல உட்காந்தா. கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் திடீர்னு டீனாவோட முடி மாறுச்சு. அவளோட முடி காத்துல பறக்க ஆரம்பிச்சது. அவளுடைய கண்ணு வித்தியாசமா மாறுச்சு. அப்புறம் அவ வேகமா ஊஞ்சல் ஆடிக்கிட்டு காத்துல மேல பறந்தா. அவளோட கண்ணு கேட்டையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ரிதேஷ் பைக்ல வந்தான். அவன் பைக்கை ஓரமா நிப்பாட்டி டீனா உட்காந்துருந்த ஊஞ்சல் பக்கத்துல வந்தான். ரிதேஷ் சிரிச்சுக்கிட்டே அவ பக்கத்துல வந்தான். ரிதேஷை பார்த்ததும் ஊஞ்சல் ஒரேடியா நின்னுடுச்சு. டீனா ரொம்ப பயங்கரமான குரல்ல ரிதேஷை கூப்பிட்டா. வா ரிதேஷ், வந்து ஊஞ்சல்ல உட்காரு, வா. டீனா டார்லிங், எதுக்கு இந்த மாதிரி பேசுற? அப்படி சொல்லி ரிதேஷ் டீனாவுக்கு பக்கத்துல வந்தான். அப்போ டீனா ஊஞ்சலாலேயே அவனை அடிச்சு தள்ளிட்டான். அப்புறம் ரொம்ப ஜோரா சிரிச்சிட்டு இருந்தான். இதை பார்த்து ரிதேஷ் ரொம்பவே பயந்து அங்கிருந்து பைக் எடுத்து ஓடிட்டான். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ரிதேஷ் பைக் மிரர் வழியா பின்னாடி பார்த்தான்.
அப்போ அங்க டீனா ஊஞ்சல்ல உட்காந்து வந்துட்டு இருந்தா. ரிதேஷ் இன்னும் வேகமா வண்டியை ஓட்டினான். ஆனா டீனா அவன் பக்கத்துல வந்துட்டான். டீனா ரிதேஷை காத்துல மேல தூக்கி ஊஞ்சலோட சேர்ந்து இருட்டுல மறைஞ்சிட்டா. அடுத்த நாள் காலையில டீனா பெட்ல மயங்கி இருந்தா. டாக்டர் அவளை செக் பண்ணிட்டு இருந்தாரு. ஜெய்கிஷன் ரொம்பவே டென்ஷனா இருந்தாரு. கவலைப்படாதீங்க, நான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். 2 ஹவர்ஸில் எந்திரிச்சிருவாங்க. ஆனா டாக்டர், அவளுக்கு என்ன ஆச்சு? காலையில தலைவலின்னு சொன்னா, இப்ப பாருங்க எப்படி படுத்திருக்கான்னு. டோன்ட் வரி, சாப்பிடல போல, அதான், அதனால தான் இப்படி ஆயிருக்கு. 2 ஹவர்ஸில் எல்லாமே கரெக்ட் ஆயிரும். டோன்ட் வரி. வேணும்னு சொல்லு, ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணலாம். சரி, நான் கிளம்புறேன், நான் ரிப்போர்ட் பண்ணணும். அப்போ அங்க ஸ்ரவன் வந்தான். அப்பா, டீனாவுக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லைப்பா. சரி போ, டாக்டரை விட்டுட்டு வா. ஸ்ரவன் டாக்டரை விட்டுட்டு வர போனான். அவன் கேட்டை லாக் பண்ணதும் அங்க ஊஞ்சல் ஜோரா ஆட ஆரம்பிச்சது. ஸ்ரவன் அந்த ஊஞ்சலையே பார்த்துட்டு இருந்தான். அப்போ உள்ள டீனா ஒரேடியே கண்ணை திறந்தா. பார்க்க ரொம்ப பயங்கரமா இருந்தா. நைட்டு ஸ்ரவன் தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சு வெளியே வந்து பார்த்தான். டீனா ஊஞ்சல்ல உட்காந்துட்டு இருந்தா. டீனா, நடு ராத்திரியில என்ன பண்ற நீ? உடம்பு சரியில்லை, உள்ள போ. அவன் டீனா பக்கத்துல வந்தான். அப்போ திடீர்னு ஊஞ்சல் நின்னுடுச்சு. வா அண்ணா, உட்காரு ஊஞ்சல்ல வா. இதை கேட்டதும் பயத்துல ஸ்ரவனோட கால் அங்கேயே நடுங்க ஆரம்பிச்சது. டீனா ஊஞ்சலோட சேர்த்து ஸ்ரவன் பக்கத்துல வந்து ஊஞ்சலோட சேர்த்து ஸ்ரவனையும் காத்துல தூக்கி இருட்டுல மறைஞ்சிட்டாங்க. உள்ள இருந்து ஜெய்கிஷன் இதை பார்த்தாரு. இதை பார்த்து அவரு ரொம்பவே பயந்துட்டாரு. அடுத்த நாள் காலையில ஒரு வெள்ளை துணியை போத்தி ஸ்ரவனோட பாடியை ஹாலில் வச்சிருந்தாங்க. சில சொந்தக்காரங்க உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. ஜெய்கிஷன் இன்ஸ்பெக்டர் பக்கத்துல இருந்தாரு. ஒரு மூடி இருந்த ரூம்குள்ள டீனா தூங்கிட்டு இருந்தா. கொஞ்சம் வெளியே வாங்க. ஜெய்கிஷன் அப்புறம் இன்ஸ்பெக்டர் கார்டன்ல ஊஞ்சல் பக்கத்துல வந்து நின்னாங்க. சார், நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஷவனுக்கு முன்னாடி டீனாவோட பாய் ஃப்ரெண்ட் ரிதேஷ், மாயா அப்புறம் அவங்க அப்பாவை கொன்னவனோட பணம் சேம் பில்டிங்கில் கிடைச்சிருக்கு. இந்த ஊஞ்சலில் தான் எல்லா பணமும் இருந்துச்சு. நீங்கள் நேற்று பார்த்தது கூட எல்லாமே முழுக்க முழுக்க பேயோட வேலை தான். ஆனா நான் பேயை நம்பவே மாட்டேன். ஆனா நேத்து பார்த்தப்போ அது என்னோட பொண்ணே இல்லை. என்னோட பொண்ணுக்கு என்ன ஆச்சு? என்ன வேணாலும் பண்ணுங்க, அவளை காப்பாத்துங்க. உங்ககிட்ட இந்த ஊஞ்சலை வித்தது இவனா? சொல்லுங்க. இவன் 10 நாளுக்கு முன்னாடியே செத்துட்டான். ஆமா சார், இவன் தான் மாயாவோட அப்பா. மாயா கூட இவனையும் கொன்னுட்டாங்க. மாயாவோட பணமும் இந்த ஊஞ்சல்ல தான் இருந்துச்சு. அப்பா சோஃபால செத்து கிடந்தான். ஐ மீன், முதல்ல அப்பாவை கொன்னுட்டு அதுக்கப்புறம் ரேபிஸ்ட் அந்த மாயாவை கொண்டு இருக்கான். கொலை பண்ணவனை கொன்னதும் இவனோட பகை தீர்ந்துருச்சு. அப்படி இருந்தோ இவனோட ஆத்மா சாந்தி அடையலை. அதனால மாயாவும் அவரோட அப்பாவும் சேர்ந்து வயசு பசங்களை 2 பேரும் சேர்ந்து கொல்றாங்க. யாருக்கு தெரியும் எத்தனை பேர் சாவாங்களோ. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு தெரியும் இதை எப்படி நிறுத்தணும்னு. நைட் ஆயிடுச்சு. மயக்கத்துல இருந்த டீனா எழுந்திருச்சு கதவு உடைச்சுக்கிட்டு வெளியே வந்தா. அப்போ டீனாவை ஜெய்கிஷன் தடுத்தாரு. அவரை அடிச்சிட்டா. டீனா ரொம்ப நேரமா ஊஞ்சல்ல உட்காந்து ஆடிட்டு இருந்தா. ஊஞ்சல் காத்துல மேலே போனதும் டீனாவும் காத்துல பறந்து அங்கிருந்து கீழே வந்து விழுந்துட்டா. இதை பார்த்து பயந்து போன ஜெய்கிஷன் அவ பக்கத்துல வந்து உக்காந்தாரு. டீனாவோட உடம்புல இருந்து ரத்தம் வந்துட்டு இருந்தது. ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஜெய்கிஷன் சிரிச்சாரு. இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் ஒரு மந்திரவாதியை அவருடைய வண்டியில வச்சு வண்டி எடுக்கலான்னு நினைக்கும் போது அவருக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. வாட்? என்ன ஆச்சு? மாயாவை டீனா கொன்னுட்டான். இப்போ ஜெய்கிஷன் காணாம போயிட்டாங்க.
ஹைவேல ஒரு கார் வந்துட்டு இருந்தது. அதுல ஒரு கப்பல் இருந்தாங்க. வீடு என்னமோ வாங்கியாச்சு, ஆனா குழந்தைக்கு என்ன பண்றது? குழந்தை பெற்றுக்க பங்களாவுக்கு தான் நம்ம போகணும். இந்த காரில் அதெல்லாம் முடியாது. நாட்டி. அட, இந்த நேரத்துல இந்த ஹைவேல இவர் என்ன விற்கிறாரு? அவங்க 2 பேரும் கார்ல இருந்து இறங்குனாங்க. அந்த ஆளுகிட்ட வந்தாங்க. என்னப்பா, என்ன விற்கிற? ஊஞ்சலை விற்கிறேன் சார். கடைசியாக ஒன்று தான் இருக்கு, வேணுமா? ஒரு அழகான ஊர்ல பில்லி அப்படிங்கிற ஒரு பையன் இருந்தான். அவன் ரொம்ப லக்கி. ஏன்னா அவங்க அப்பா அம்மா அவனை ரொம்ப பாசமா பார்த்துட்டு இருந்தாங்க. அவன் கிட்ட நிறைய விளையாட்டு பொருட்கள் இருக்கும், நிறைய நண்பர்களும் இருந்தாங்க. பில்லியோட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய குப்பை தொட்டி இருந்துச்சு. ஆனா அவங்க அம்மா பில்லிய அங்க போக கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் பில்லி ஜன்னல் வழியா அந்த இடத்தையே தான் பார்த்துட்டு இருப்பான். அவன் யோசிச்சான், அந்த இடம் எவ்வளோ நல்லா இருக்கு, அதில் விளையாடுறதுக்கு எனக்கு ஏதாச்சும் கிடைக்குமோ? அப்படி ஒரு நாள் பில்லி அந்த குப்பை தொட்டியை பார்த்துட்டு இருந்தப்போ அவனுக்கு ஒரு வித்தியாசமான பொருள் தெரிஞ்சுது. அது பார்க்க பளபளன்னு மின்னிட்டு இருந்தது. அதை பார்க்கறதுக்கு தங்கத்துல செஞ்ச பொருள் மாதிரி இருந்துச்சு. அது வெயில் பட்டு ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அது பார்க்க ஒரு விளக்கு மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்த பில்லிக்கு அலாவுதீன் விளக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. இதுவும் அப்படிப்பட்ட ஒரு அதிசய விளக்காதான் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு உடனே அங்க ஓடி போய் அந்த விளக்கை எடுத்தான். பில்லியோட கையில இருந்த அந்த விளக்கு பயங்கரமா மின்னிட்டு இருந்தது. அவன் அதை சரியா பாக்குறதுக்குள்ள அவங்க அம்மா அவனை கூப்பிட்டாங்க. அம்மாவோட குரலை கேட்ட பில்லி அந்த விளக்க அங்கேயே செடிங்களுக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சுட்டு உடனே ஓடிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா வேலையா இருந்ததை பார்த்த பில்லி இதுதான் சரியான நேரம்னு நினைச்சு வீட்டை விட்டு வெளியே வந்தான். ஓடி போய் ஒளிச்சு வச்சிருந்த விளக்கை எடுத்தான். அப்போ அந்த விளக்குல கொஞ்சம் மண்ணு ஓட்டிட்டு இருந்தது. அதை சுத்தப்படுத்துறதுக்காக அந்த விளக்க தேய்ச்சான் பில்லி. அப்படி விளக்க தேய்ச்ச உடனே திடீர்னு அதுல இருந்து புகை வர ஆரம்பிச்சுது. பில்லி அதை பார்த்து ரொம்ப பயந்துட்டான். கண்களை மூடிக்கிட்டான். அவன் கண்ணை திறந்து பார்த்தப்போ எதிரில ஒரு பெரிய பூதம் நின்னுட்டு இருந்துச்சு. ஓ, நான் தான் இந்த விளக்குல இருக்கிற ஜினி. நீங்க அல்லாவுதீனா? இல்லை இல்லை, என்னோட பேர் பில்லி. என்னடா இது ஆச்சரியமா இருக்குது. எனக்கு சொன்னாங்க விளக்க பிடிச்சவங்க அலாவுதீன். சரி, நீ யாராவாச்சு இரு. இப்போ நான் உன்னோட கோரிக்கைய நிறைவேற்றணும். ஆனா நீ என்கிட்ட 3 கோரிக்கை மட்டும் தான் கேட்கணும், அதோட அதிகமா கேட்க கூடாது. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னோட முதல் கோரிக்கை, நான் எவ்வளோ வேணாலும் கோரிக்கை கேட்கலாம்னு. கோரிக்கைன்னு கோரிக்கை தான். சரி. என்னோட கோரிக்கை என்னன்னா, என்கிட்ட ஒரு பர்ஸ் இருக்கணும், அதில் காசு கம்மியே ஆகக்கூடாது. பூதம் ஒரு சொடுக்கு போட்ட உடனே பில்லியோட கையில ஒரு பர்ஸ் வந்துச்சு. அந்த பர்ஸ்ல 5 நாணயங்கள் இருந்துச்சு. அதை எடுத்துக்கிட்டு பில்லி உடனே மிட்டாய் கடைக்கு ஓடினான். அங்க போய் ஒரு சாக்லேட் வாங்கினான். மறுபடியும் பர்ஸ பார்த்தா அதுல 5 நாணயங்கள் அப்படியே இருந்துச்சு. அதை பார்த்த பில்லி இது உண்மையிலேயே மேஜிக் பர்ஸ் தான் அப்படின்னு நினைச்சு சந்தோஷமா ஓட ஆரம்பிச்சான். திடீர்னு பில்லி எதையோ யோசிக்க ஆரம்பிச்சான். இது என்னமோ எனக்கு சரியா படலையே. அப்போ அவனுக்கு அந்த விளக்கோட ஞாபகம் வந்து மறுபடியும் அதை எடுத்து தேய்ச்சான். உடனே அந்த பூதம் வந்துச்சு. உன்னோட நண்பர்களும் நீயும் இந்த சாக்லேட்டை பகிர்ந்து கொண்டு சாப்பிடுங்க. அப்புறம் என்ன கோரிக்கை இருக்கு பில்லு? எனக்கு இது பத்தாது, எனக்கு சாக்லேட்ல வீடு வேணும். அவன் கேட்ட உடனேயே அவனுக்கு முன்னாடி ஒரு வீடு வந்துச்சு. அந்த வீடு ஃபுல்லா சாக்லேட்டால செஞ்சிருந்தது. பில்லி அந்த கதவுல இருந்த தாழ்பால பிச்சி சாப்பிட்டான். அந்த சாக்லேட் ரொம்ப சுவையா இருந்துச்சு. ஆனா ஒரு அளவுக்கு மேல அவனால அதை சாப்பிட முடியல. அவனுக்கு ரொம்ப சோர்வா இருந்துச்சு. அங்கேயே படுத்துட்டான். அவன் கண்களை மூடி தூங்கிட்டான். அவன் கண்ணு திறந்து பார்த்தப்போ அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருந்த கார்டன்ல இருந்தான். ஐயோ, என்னோட சாக்லேட் வீடு மறைஞ்சு போயிருச்சே. இப்போ நான் என் கூடவே இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்னத்தான் கேட்கணும். மறுபடியும் அவன் அந்த விளக்க தேய்ச்சான். பூதம் வெளியே வந்துச்சு.
பூதம் ரொம்ப கவலையா கேட்டுச்சு. இப்போ உன்னோட கோரிக்கை என்ன பில்லு? என்னோட கோரிக்கை என்னன்னா, எனக்கு ஒரு மாய கம்பளி வேணும். அதில் உக்காந்து நான் இந்த உலகத்தை சுற்றி வரணும். பில்லி அதை சரியா சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு காத்துல பறக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த பறக்கும் போர்வை அவனை எல்லா இடத்துக்குமே கூட்டிட்டு போச்சு. அவன் ராஜஸ்தான்ல இருக்கிற ஒட்டகத்தை பார்த்தான், பனி பிரதேசத்துல இருந்த பனிக்கரடியும் பார்த்தான், கடல்ல இருந்த திமிங்கலங்களையும் பார்த்தான். ஆனா இப்ப அவனுக்கு அவனுடைய வீட்டோட ஞாபகம் வந்துச்சு. உடனே அவன் அவங்க வீட்டுக்கு வந்துட்டான். பில்லி அவனுக்கு அவனே ரொம்ப சக்திசாலியா உணர்ந்தான். அவன் கூட விளையாட வந்த அவனுடைய நண்பர்கள்கிட்ட பில்லி இப்படி சொன்னான். நான் மலையிலெல்லாம் தெரிஞ்சிட்டு பெரிய அருவியில் குளிச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ உங்கள் கூட விளையாடனா நான் அழுக்காயிருவேன். பில்லியோட நண்பர்களுக்கு அவனுடைய பேச்சு பிடிக்கல. பில்லியோட அம்மா அவனுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. ஆனா அத அவன் சாப்பிடல. ஏன்னா அவனுக்கு ஜங்க் ஃபுட் ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்ச நாள்ல பில்லி ரொம்ப சோம்பேறியா இருந்ததுனால குண்டா இருந்தான். அவனுடைய அப்பா அம்மாவுக்கு அவனுடைய நடவடிக்கை பிடிக்கல. அவனுடைய சிநேகிதர்கள் யாருமே அவன் கூட விளையாட வரல. ஏன்னா அவன் இதுக்கு முன்னாடி அவங்கள திட்டி இருந்தான். ஒரு நாள் காலையில பில்லி எழுந்திருச்சு வந்து கண்ணாடியில அவனுடைய உருவத்தை பார்த்து அழ ஆரம்பிச்சான். நான் இப்போ ரொம்ப சோம்பேறியா தனிமரமா ஆயிட்டேன். அப்போ அவன் நினைச்சுக்கிட்டான், நமக்கு இப்போ ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு. உடனே அவன் ஒளிச்சு வச்சிருந்த விளக்கை எடுத்து தேய்ச்சான். உடனே பூதம் வெளியே வந்துச்சு. ஐயோ, என்னாச்சு பில்லு? ரொம்ப சோகமா இருக்க. இப்போ உன்னோட கோரிக்கை என்ன? என்னோட கோரிக்கை என்னன்னா, எல்லாமே முன்னாடி இருந்த மாதிரியே ஆயிரணும். இன்னொரு கோரிக்கை என்னன்னா, நான் எப்போவுமே இன்னொரு கோரிக்கையை கேட்கவே கூடாது. நல்ல முடிவு. நீ நினைச்ச மாதிரியே ஆகட்டும். பை பை பில்லு. பூதம் மறைஞ்சிருச்சு. எல்லாமே முதல்ல இருந்த மாதிரியே ஆயிடுச்சு. அவனுடைய அப்பா அம்மா மறுபடியும் அவன் மேல பாசமா இருந்தாங்க. அவனுடைய சிநேகிதர்கள் கூட அவன் கூட விளையாட ஆரம்பிச்சாங்க. இப்படி பில்லிக்கு புத்தி வந்துச்சு.